படத்தோட அப்டேட் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன இப்போ படம் ரிலீஸ் ஆகும்? நம்ம நீங்களும் ரஜினி சார் நடிகக்கூடிய படத்தோட ஷூட்டிங் எப்போ சார்? நீங்களும் கமல் சார் கமல் சார் நடிகக்கூடிய படம் எப்போ ஷூட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி ஆகஸ்ட் இது ஜெயிலர் வந்து இன்னும் 2-3 days ஷூட்டிங் இருக்கு. அந்த அப்படி சொன்னாங்க ரிலீஸ் டேட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கதை தேர்வாயிடுச்சு. அது டேரக்டர் தான் சார். இத்தனை ஆண்டுகளமாக அரசியல் இது சினிமாவில் வந்து பயணிச்சுட்டு வரீங்க. நிறைய நடிகர்கள் நிறைய அரசியல் தலைவர்களாக பார்த்துருக்கீங்க. தற்பொழுது நீ ஒரு சக நடிகரா ஜனநாயகம் படம் முடக்கப்பட்டதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? சாரி எனக்கு சார் முக்கியமான கேள்வி. ஒரு மூத்த அரசியல் நடிகராக இருக்கீங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் நடிகர்கள் மேல ரொம்ப இதுபட்டு ஒரு ஆர்வமா போயிட்டு அவங்க ரொம்ப இதா பண்றாங்க. நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு உயிரிழக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு மூத்த நடிகரா இளைஞர்களுக்கு நடிகர்கள் மீது அதிக ஆர்வமா போற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்லுங்க? இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டா அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் வந்து ஜாகிரதையா இருக்கணும். இழப்புக்கு பிறகு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு மூத்த நடிகரா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். முதல்ல வந்து படிக்கிற டயத்துல வந்து படிப்புல மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கும். அந்த இடத்தை அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு வாழ்க்கையில வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. அதை மட்டும் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிப்புல மட்டும் அவங்க வந்து அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதுக்கு தான் இருக்கும். முதல்ல வந்து உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த டயத்தில் முதல்ல சொல்றது வந்து இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு இந்த குடிப்போல கட்டு கஞ்சா இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து அடிமையாகாதீங்க. அது பண்ண அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சம்பந்தப்பட்ட தாய் தந்தை குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கையை நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ அதில் மட்டும் நீங்கள் வந்து யாராவது அந்த நண்பர் கிடைச்சா அந்த நண்பர்கள்கிட்ட அவங்க கிட்ட வந்து கிட்ட கூட போகாதீங்க, தூரம். Thank you.